கரூரினுடைய நிலைமை கவலை அளிக்கக்கூடிய சூழலில் கரூருக்கு புறப்பட்டிருக்கிறார் தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள். தமிழக முதலமைச்சரும் விரைகிறார், அமைச்சர்கள் விரைந்திருக்கிறார்கள். அதனால் டிஜிபியோ சம்பவ இடத்திற்கு விரைகிறார் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஏன்னா கரூரில் நம்ம இந்த காட்சிகளை நம்ம பார்க்குறப்பெல்லாம் ஏதோ ஒரு சில மயக்கமடைஞ்சிருப்பாங்கன்னு நிச்சயமாக தெரியும். ஏன்னா காலையில் ஓரளவு ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட அந்த நிகழ்வுலேயே 17 பேர் மயக்கம்னு பார்த்தோம். நாமக்கல்லை விட கரூரில் கூட்டம் அதிகமாக இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நம்ம வெளியில் ட்ரோன் காட்சிகளில் பார்த்தோம். ஆனால் உள்ளே என்ன நடந்திருக்குன்றது, இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பே நடந்திருக்குது யாருக்குமே தெரியல. அதனுடைய விவரங்களை தான் நம்ம பார்க்குறோம். அதனுடைய பாதிப்புகள் தான் 36 பேர் உயிரிழப்பு அப்படின்னு செய்தியாளர் சசிதரன் கூடுதல் விவரத்துடன் வருகிறார். சசிதரன், பொறுப்பு டிஜிபி உடனடியாக கரூர் விரைகிறார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு, விவரங்கள் என்ன? தமிழக பொறுப்பு டிஜிபி சட்டம் ஒழுங்கு வெங்கட்ராமன் அவர்கள் சென்னையிலிருந்து தற்போது கரூர் புறப்பட்டிருக்கிறார். விபத்து நடைபெற்று 33 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் நள்ளிரவே முதல்வர் அங்கு செல்வதாக தெரிகிறது. நாளை காலை துணை முதல்வர் அப்பகுதிக்கு வர இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் விபத்து நிகழ்பெற்ற, அதாவது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு முதலில் அங்கு சென்று ஆய்வு மேற்கொள்கிறார். அதற்கு பிறகு சம்பவம் நடைபெற்ற இடம் அனைத்து இடங்களுக்குமே இன்று நள்ளிரவே ஆய்வு மேற்கொள்கிறார் பொறுப்பு டிஜிபி அவர்கள். பாதுகாப்புகள் குறித்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன, அதற்கு முன்பாக என்ன விதிகள் எல்லாம் விதிக்கப்பட்டது, எந்த விதிகள் அங்கு மீறப்பட்டது என்பது குறித்தான தகவல்கள் உடனடியாக கேட்டு பெற வேண்டும். இரவு முதலே விபத்து எங்கு நகர்ந்ததோ அதற்கான ஆலோசனை கூட்டம் கரூர் எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து காவல்துறை அதிகாரிகளும், அதாவது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள், கட்டுப்பாடு விதித்தவர்கள், அங்கு இருந்த பணியில் இருந்த அனைவருமே இன்று நள்ளிரவு அந்த கூட்டத்திற்கு வர வாய்மொழி உத்தரவு பிறக்கப்பட்டிருக்கிறது. விதிமுறைகள் மீறப்பட்டது, என்னவெல்லாம் நடைபெற்றது என்பது குறித்தான தகவல்களை இந்த கூட்டத்தின் தெரிய வரும். அதற்கு பின்பு டிஜிபி என்ன முடிவு எடுப்பார் என்பதும் கூட்டத்துக்கு பின்பாக தெரிய வரும். உடனடியாக விசாரணையும் துரிதப்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. தமிழக டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகிறார். இந்த நிகழ்வில் இருந்த காவலர்கள் உடனடியாக அழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்ற தகவலும் கிடைச்சிருக்கு. விவரங்களுக்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.